வணக்கம் பிள்ளைகள், வெல்கம் டு ஷார்ட் நோட்ஸ். வளமையாகவே இப்போ OL AL எழுதுகிற ஆக்களுக்கு கல்வி அமைச்சால மாடல் பேப்பர் சொல்லிடுறாங்க. அந்த வகையில் இந்த வருஷத்தில் OL எழுதக்கூடிய ஆக்களுக்குன்னு சொல்லி தமிழ் பாடத்துக்கு மாடல் பேப்பர் 2 பேப்பர் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கு நம்ம அந்த பேப்பரில் முதலாவது பேப்பரை தான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பரை நீங்கள் PDFல எடுக்கணும் என்று சொன்னால் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது கூட போயிட்டு பேப்பரை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம பேப்பரை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பகுதி 1 பார்த்தோம்னு சொன்னால் இதில் முதல் 5 கேள்வியும் வந்து இந்த ஒத்த கருத்து எதிர்கருத்து சம்பந்தமான கேள்வியாக இருக்கும். இதில் கூட மினக்கருத்து கொண்டும் இல்லை, இது பொதுவான விஷயங்கள். முதலாவது கேள்வி, அசைந்தாடும் கிளுகிழுப்பை பலக ஒரு மரப்பாச்சி. இங்கு மரப்பாச்சி என்பது இதுக்கு விட தந்திருக்காங்க. முதலாவது மரப்பலகை, 2வது மர உரி, 3வது மரப்பொம்மை, 4வது மர வீடு. இதுல சரியான விடை மரப்பாச்சி என்றா மரப்பொம்மை. 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் எதுவோ. இங்கு வள்ளல் என்பது இது மொத்த கருத்து சொல்தான். முதலாவது விட கொடையாளி, 2வது இறைவன், 3வது உலோபி, 4வது உயர்ந்தவர். வள்ளல் என்றதுக்குரிய ஒத்த கருத்து கொடையாளி. அதுவே வந்து எதிர்கருத்து கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு உலோபி என்ற சொல் வந்திருக்கும். 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா, நகலெடுக்கும் மெஷின்கள் வருவதற்கு முன்னரான ஒரு காலம். இங்கு நகல் என்பதன் எதிர்ப்பதம். இதுக்கு 4 விட தந்திருக்காங்க. முதலாவது பிரதி, 2வது போலி, 3 அச்சு, 4 அசல். இதுல மிக பொருத்தமானது அசல் என்றதுதான் அதுக்குரிய எதிர்ப்பதம். 4வது கேள்வி, அறத்தின் உருவம் போல்வான். இங்கு உருவம் என்பதன் எதிர்ப்பதம். முதலாவது அருவம், 2வது சொரூபம், 3வது படிமம், 4வது படிவம் என்று சொல்லியிருக்காங்க. இதுல உருவம் என்றதுக்குரிய எதிர்ப்பதம் அருவம். முதலாவது விடை. அடுத்த கேள்வி, இந்திய பண்பாட்டின் 75 விழுக்காடு திராவிட பண்பாடு ஆகும். இங்கு விழுக்காடு என்பது என்று கேட்டிருக்காங்க. விட தந்திருக்காங்க. முதலாவது சதவீதம், 2வது பிரதேசம், 3வது அருவி, 4வது வனாந்தரம். இதுல விழுக்காடு என்றா அதன் அர்த்தம் முதலாவது சதவீதம். அடுத்தது 6 தொடக்கம் 8 வரையானதும் வந்து பொருத்தமான விடையை தெரிவு செய்யறதுதான். பாருங்க, பின்வருவனவற்றுள் தொடர்பற்ற சொற்களின் இணைப்பு. இதுல முதலாவது விட தந்திருக்காங்க. மரம் தோப்பு, 2வது பூ மஞ்சரி, 3வது முத்து மாலை, 4வது மயில் குலாம். இதுல என்னன்னு சொன்னா, நிறைய இருக்கிறத சேர்த்து வார சொல் தான் இதை தந்திருக்காங்க. மரங்கள் நிறைய இருக்கிறத நம்ம தோப்பு என்று சொல்லுவோம். பூக்கள் நிறைய இருக்கிறத மஞ்சரி என்று சொல்றது. முத்துக்கள் நிறைய இருக்கிறத மாலை என்று சொல்றதுல குவியல் என்று சொல்லி சொல்றோம் நம்ம. அடுத்தது 4வது மயில் நிறைய இருக்கிறத குலாம்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு மிக பொருத்தமானது வந்து பொருத்தமற்றது தான், இதை தொடர்பற்றதான் கேட்டிருக்கு. முத்து மாலை 3வது தான் இதுக்குரிய விடை. அடுத்தது 7வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஒரே தொகுதியில் அடங்குவன. இதுல முதலாவது சுக்கு மிளகு கடுகு, 2வது மனம் வாக்கு காயம், 3வது நித்தியம் நைமித்தியம் சத்தியம், 4வது பழம் காய் கிழங்கு. முதலாவது விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா, சுக்கு மிளகு கடுகு. இந்த கடுகுன்றதுக்கு பதிலாக திப்பிலி என்று வந்தா இதை திரிகடுகம் என்ற ஒரு தொகுதிக்குள்ள நம்ம சேர்க்கலாம். அப்ப இதுவும் வராது. 2வது பாருங்க, மனம் வாக்கு காயம். இதை வந்து 3ஐயும் திரிகரணம் என்ற ஒரு தொகுதிக்குள்ள அடக்குவாங்க. அப்ப இதுதான் விட. இருக்கட்டும், 3வது 4வது பார்ப்போம். 3வது பாருங்க, நித்தியம் நைமித்தியம் சத்தியம் என்று இருக்குது. இந்த சத்தியம் என்ற சொல்லுக்கு பதிலாக காமியம் என்ற ஒரு சொல் வந்திருந்து என்று சொன்னா அதை அந்த கிரியை அந்த வகைக்குள்ள சேர்க்கலாம். அப்ப இதுவும் இதுல வராது. 4வது பழம் காய் கிழங்கு. இந்த காய் என்ற சொல்லுக்கு பதிலாக இலை என்று சொல் வந்திருந்தா பழம் இலை கிழங்கு என்று வந்து அதை மூலசாகம் என்று சொல்லி சொல்றது. ஆகவே இதுல மிக பொருத்தமான விட என்னவாக இருக்குன்னு சொன்னா மனம் வாக்கு காயம் 2வது. அடுத்த 8வது கேள்வியை பாருங்க, ஆயுள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதம் காத்து வாழ்பவன். இதுக்குரிய விட நைட்டிகன். சன்னியாசி என்றாலோ துறவி என்றாலோ வந்து இந்த துறவரத்துல எல்லாத்தையும் துறந்து போறவங்களை குறிக்கும். அது இதுக்கு பொருத்தம் இல்லாதது. அடுத்த கிருகஸ்தன் என்றா அந்த இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவங்களை குறிக்கும். அப்ப இதுல பொருத்தமான விடை நைட்டிகன். 9வது கேள்வி, மாறி வரும் டிஜிட்டல் உலகிற்கு ஏற்ப கல்வியும் மாற்றமடைந்து வருகின்றது. டிஜிட்டல் என்பதற்கு நிகராக தமிழில் வழங்கும் சொல். கலை சொல் சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுல டிஜிட்டல் என்பதற்கு பதிலாக வழங்குற சொல்ல கேட்டிருக்கிறாங்க. முதலாவது விட எண்மானம், 2வது படிமம், 3வது திண்மம், 4வது ஒருங்குறி. இதுல சரியான விடை முதலாவது எண்மானம். டிஜிட்டல் என்றா எண்மானம் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. இதுல படிமம் என்றா அதுக்குரிய ஆங்கில சொல் வந்து இமேஜ் என்று சொல்லி சொல்றது. திண்மம் என்ற ஒரு சொல்ல தேடக்குள்ள சொல்லி என்று சொல்லப்படுகின்ற இந்த சொல் வந்தது. அடுத்தது ஒருங்குறி என்ற சொல் வந்து யூனிகோட் என்ற பெயரை குறிக்கும். அடுத்த கேள்வி 10வது, தமது வலியை அங்கவஸ்திரத்தில் ஆவாகனம் பண்ணி பக்கத்தில் வைப்பார். இங்கு ஆவாகனம் என்பது
4 விட இருந்திருக்கு. முதலாவது அனுபவித்தல், 2வது வெறுத்தல், 3வது குணமாக்கல், 4வது நிலைநிறுத்தல். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆவாகனம் பண்ணி வைக்கிறன்றது நிலைநிறுத்தல் என்ற அர்த்தத்துல வரும். இது நாவலர் எழுந்தார் என்ற பகுதியில இருக்கிற ஒரு சின்ன விஷயம். அடுத்தது 11வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா அன்னமிட்ட வீட்டில் கன்னமிடாதே எனும் பழமொழிக்கு பொருத்தமற்றது. கேள்வியை நல்லா வாசிக்கணும். பொருத்தமற்றது கேட்டிருக்காங்க. ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை, அதுவும் அதே அர்த்தத்தை தான் வரும். 2வது பாத்தீங்கன்னா உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்யாதே, அதுவும் இந்த பழமொழிக்கு பொருத்தமானது. 3வது உண்ணா சொத்து மண்ணாய் போகும், அதாவது எதுவுமே நம்ம பயன்படுத்தாம இருக்கிறது, யாருக்கும் கொடுக்காம இருக்கிறது வீணா போயிரும் சொல்லி சொல்றாங்க. 4வது பால் குடித்த வீட்டுக்கு பாதகம் செய்யாதே, இதுவும் அன்னமிட்ட வீட்டுக்கு கண்ணமிடாதுன்றது பொருத்தமானது. இதுல பொருத்தமற்றது என்று பார்க்க போனா உண்ணா சொத்து மண்ணாய் போகும் 3வது விட. அடுத்தது 12வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா பாடமேறினும் ஈடது கைவிடேல் என்னும் பழமொழி எதன் சிறப்பை உணர்த்துகிறது. இதுல உண்மையாவே இப்படி வரணும் என்று சொன்ன கேள்வி பாடை ஏறினும் ஈடது கைவிடேல் என்று சொல்லி வரணும். இது எதிர்ந்த சிறப்பை உணர்த்துன்னு கேட்டிருக்கு. 1வது விட முயற்சி, 2வது உழைப்பு, 3வது செல்வம், 4வது கல்வி. நமக்கு நல்லாவே பார்த்தா தெரியும் ஈடது கைவிடேல் என்று போட்டிருக்கு. கல்வி தான் அதுக்குரிய விட 4வது. அடுத்தது 13வது கேள்வியை பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சிறப்புடன் பிறப்பது எனும் பொருள் தரும் அருஞ்சொற்றொடர். அதுக்கு 4 விட வந்திருக்காங்க. 1வது கருவிலே திருவுடையோர், ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி அருமை பெருமை அறிந்து ஒல்கா பெரும்புகழ். இதுல விட என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவிலே திருவுடையோர், அதாவது கருவில் இருக்கக்குள்ளேயே அந்த அறிவை பெற்றவங்களை சொல்றது. 2வது ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி என்று சொன்னா இது ஒருத்தரை வாழ்த்துறது, அவங்களோட புகழ் எப்பயுமே இந்த ஆள் அருகு போல பறந்து நிலை பெற்றிருக்கணும் என்று சொல்லி வாழ்த்துறதுக்கு இது வரும். அடுத்தது அருமை பெருமை அறிந்துட்டா ஒருத்தரை சிறப்பு பற்றி சொல்றது. ஒல்கா பெரும்புகள் என்று சொன்னா என்றும் தளராத அந்த புகழோட இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறது. இதுல பொருத்தமானது கருவிலே திருவுடையோர். 14வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா பின்வருவனவற்றுள் அடுக்கு தொடர். 4 விட குடுகுடு, நெடுநெடு, படபட, சிலு சிலு. இதுல இந்த குடுகுடுன்றது இரட்டை கிளவி, 3வதா வர படபட, 4வதா வர சிலு சிலு என்றது எல்லாமே இரட்டை கிளவி. இதுல 2வதா வர நெடு நெடு என்றது மட்டும்தான் அடுக்கு தொடர். இந்த அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு சொன்னா ரெண்டுமே ஒரே சொல் ரெட்டித்து வரதுதான். ஆனா இரட்டை கிளவிய தனித்து நின்று தனியா பிரிக்கக்குள்ள அந்த சொல் பொருள் தராது. ஆனா அடுக்கு தொடரை தனியா பிரிச்சு கூட நம்ம பயன்படுத்தலாம். இதுல குடுகுடு, படபட, சிலு சிலு எல்லாம் ஒலிக்குறிப்பு சொற்களாக இருக்கும். அதாவது இரட்டை கிளவி தனித்தா பொருள் தராது. நெடு நெடு என்றதை நம்ம தனியாவும் பிரிக்கலாம். நெடு கண்டா நீண்ட அந்த உயர்ந்த அந்த இதுக்கு வரும். அடுத்தது 15 அத்தி பூத்தாற் போல எனும் உவமை தொடரின் பொருள். 1வது மிகச்சிறப்பு, 2வது மிக அரிது, 3வது பயனுள்ளது, 4வது தொடர்ச்சியானது. அத்தி பூக்குறது மிகவும் அரிதுன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தா அதை விட 2வது மிக அரிது. 16வது கேள்வி மயில் வாகனம் தன்னுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். 60ஆம் ஆண்டு கொண்டாடப்படும் விழாவின் பெயர். இதுல 1வது விடை வெள்ளி விழா, 2வது பொன் விழா, 3வது மணி விழா, 4வது அமுத விழான்னு தந்திருக்குது. இந்த வெள்ளி விழான்றது 25ஆம் ஆண்டுல கொண்டாடப்படுற விழாவை சொல்றது. பொன் விழாண்டா 50ஆம் ஆண்டு நிறைவுல கொண்டாடப்படுற விழா. மணி விழான்றது 60ஆம் ஆண்டு நிறைவுல கொண்டாடப்படுற விழா. அதுக்கு இன்னொரு பேர் வைர விழான்னு இருக்குது. 4வது அமுத விழா 80ஆம் ஆண்டு நிறைவுல கொண்டாடப்படுற விழா. இந்த கேள்வி 60வது பிறந்த நாளை கொண்டாடினார், 60ஆம் ஆண்டு கொண்டாடப்படுற விழா மணி விழா. 3வது விட 1 தொடக்கம் 100 வரையிலான விழாக்கள் தொடர்பான விழாக்களும் அதுக்குரிய பேர்களும் சம்பந்தமா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அது சம்பந்தமான ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது 17வது கேள்வி இம்மெனும் முன்னே 700 அம்மென்றால் 1000 கேள்வி விழுந்தன. இங்கு இம் அம் எனும் ஒலிக்குறிப்பு சொற்கள் உணர்த்தும் பொருள். 1வது மிகுதி, 2வது சிறப்பு, 3வது ஆக்கம், 4வது விரைவு. கேட்ட கேள்வி இம் அம் என்ற ஒலிக்குறிப்பு சொற்கள் உணர்த்தும் பொருள். பாருங்க, இம்மனும் முன்னே 700 என்று சொல்றதுக்கு முதலே 700 அம் என்றால் 1000 கேள்வி விழுந்தனா அந்த வேகத்தை குறிக்குது. ஆகவே இதுக்குரிய அந்த விடை விரைவு. 4வது அறம், பொருள், இன்பம், வீடு என்பவற்றை குறிக்கும் தொகை சொல். 1வது விட நாட்பொருள், 2வது நாட்படை, 3வது நாட்குணம், 4வது நாற்றிசை. இதுக்கு விட நாட்பொருள். நாட்பொருளைத்தான் அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லுவாங்க. நாட்படை என்று சொன்னா குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை என்றது வரும். அடுத்தது நாட்குணம் என்று சொன்னா இதுல ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேறன்னு 4 குணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆண்களுக்குரிய 4 குணங்களாக அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைப்பிடி என்றதும் பெண்களுக்குரிய 4 குணங்களாக அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்றதும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நாற்றிசை வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அடுத்த 19வது கேள்வி பார்த்தீங்கன்னா கிட்டி புல்லும் பம்பரமும் கிறுக்கி அடிக்க பாலாறு. இங்கு இடம்பெறும் கிருகி என்பது எப்பிரதேச கிளைமொழி என்று கேட்டிருக்கு. விட வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என்று தந்திருக்காங்க. விட கிழக்கு.
இந்த கிழக்கு பகுதியாக்கள் கதைக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். 20வது பின்வருவனவற்றுள் பாரசீக மொழி சொல்லாக அமைவது. முதலாவது கதிரை, 2வது கச்சேரி, 3வது மைதானம், 4வது தகவல். இதுல பாரசீக மொழி சொல்லாக இருக்கிறது மைதானம். அதனால 21ல இருந்து 28 வரைக்கும் மிகச்சரியான சொல்ல தெரிவு செய்யன்னு சொல்லி தந்திருக்காங்க. பார்ப்போம். பின்வருவனவற்றுள் ககரம் ஜி என்ற ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கும் சொல். இதை மாற்றொலி எண்கள் பகுதியில நீங்க பார்க்கலாம். வல்லின எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு ஒலியில ஒலிக்கும். அதுல இந்த க என்ற எழுத்து, அதாவது ககரம் 3 விதத்துல ஒலிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கே சவுண்ட், இன்னொன்று எச் சவுண்ட், இன்னொன்று ஜி சவுண்ட். இதுல பாருங்க, முதலாவது மோகம், மோகத்துல வர கானா ஹ எச் சவுண்ட்ல வரும். 2வது பகல், அதுவும் எச் சவுண்ட்ல தான் வரும். 3வது கப்பல் கே சவுண்ட்ல வரும். 4வது பங்கம் ஜி சவுண்ட்ல வரும். அப்ப இங்க கேட்டது ஜி என்ற ஆங்கில எழுத்து தானே, ஆகவே இதுக்குரிய விடை 4வது. 22வது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் ஆக்கப்பெயராக அமையும் சொல். நண்பன், கணையாளி, பங்காளி, அன்பன். இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கப்பெயர் விகுதிகள்னு சொல்லி நிறையவே இருக்குது. அதாவது ஒரு பெயர் அல்லது வினையோட ஆக்கப்பெயர் விகுதிகளை சேர்த்து உருவாக்கப்படுற பெயர் சொற்களை சொல்றது ஆக்கப்பெயர் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதுக்குரிய நிறைய விகுதிகளை நீங்க இங்க பார்க்கலாம். இதுல சரியான விடை பங்காளி என்றது. அடுத்த 23வது கேள்வியை பாருங்க. மாணவருக்குரியது ஒழுக்கம். இங்கு கூ உருபு உணர்த்தும் பொருள் என்று கேட்டிருக்குது. இந்த முதலாவது இது 4ஆம் வேற்றுமைக்குரியது. 4 விடத்திற்கு கொடை, தகுதி, முற்காரணம், நிமித்த காரணம். இங்க விட 2வது தகுதி. வேற்றுமை உருவுகளை கண்டுபிடிக்கக்குள்ள ஈஸியான ஒரு மெத்தட் நம்ம பின்பற்றலாம். வேற்றுமை உருவுகளை இப்படி பாடமாக்கி வச்சு கொள்ளலாம். ஐயால் கூ இன்னது கண் என்ற ஓடல் இப்படியே பாடமாக்கி வச்சுட்டு அப்படியே 1ல இருந்து நம்பரை போட்டுட்டு 1க்கும் 8க்கும் டேஷ் பண்ணிவிட்டா சரி. ஏன்டா அதுக்கு உருவு இல்லை, மற்றதுக்கு உருவு இருக்குது. அதன் அடிப்படையில் இதை போட்டுட்டு சில வேற்றுமைக்கு 1-2 உருவு சேர்ந்து வரும், அதை பக்கத்தில் எழுதி விட்டா சரி. இது ஒரு ஈஸியான மெத்தட் என்று நான் நினைக்கிறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது 24வது திரிதல் விகாரம் இடம்பெற்றுள்ள சொல். உங்களுக்கு இப்ப சொற்புணர்ச்சி தெரியும் தானே. அதுல புணர்ச்சி 2 வகையில் இருக்கும். இது இயல்பு, விகாரம். விகாரமே 3 வகையில் இருக்கும். தோன்றல், திரிதல், கெடுதல் என்று சொல்லி இவங்க கேட்டிருக்கிறதுல திரிதல். பாப்போம். முதலாவது விடை கற்சிலை. திரிதல் விகாரம் என்று சொன்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுறதை சொல்லுவாங்க. தோன்றல்ண்டா ஒரு புதிய ஒரு எழுத்து தோன்றது, கெடுதல்ண்டா ஒரு எழுத்து இல்லாம போறது. கற்சிலையில பிரிச்சா பாருங்க, கல் சக சிலை என்று வரும். இதுல அந்த இல்லன்னா இங்க இற்றன்னாவா மாறி இருக்கு. திரிதல் என்றாலே ஒன்று இன்னொன்றா மாறுறது தானே. ஆகவே இதுக்குரிய விடை முதலாவது. 2வது பாருங்க, மனவேதனை. இதுல மனம் சக வேதனை என்று சொல்லி வரும். இதுல வர இம்மன்னா இல்லாம போயிருக்கு. ஆகவே இது கெடுதல் விகாரம். அடுத்தது கபட மனம். கபடம் சக மனம் என்று வரும். இது கெடுதல் விகாரம். இம்மன்னா இல்லாம போயிருக்கு. அடுத்தது கண்ணிமை. கண் சக இமை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இன்னன்னா தோன்றி இருக்கு. ஆகவே இது தோன்றல் விகாரம். இதுல கேட்டதுலயே பொருத்தமான விடை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது தான். 25வது கேள்வி. சுடுசோறு என்பது முதலாவது வேற்றுமை தொகை, 2வது வினைத்தொகை, 3 பண்பு தொகை, 4 உண்மை தொகை என்று கேட்டிருக்கு. வேற்றுமை உருவுகள் தொக்கி நிற்கிறது தான் வேற்றுமை தொகை என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி வினை சொற்களுடைய இடைநிலைகள் அதுகள் மறைஞ்சு வரத வினைத்தொகை. பண்பு தொகை என்ற ஆகிய, ஆன, இப்படியான பண்பு தொகைக்குரிய அந்த விகுதிகள் மறைஞ்சு வரத பண்பு தொகை என்று சொல்லுவாங்க. அடுத்து உண்மை தொகை என்ற என்ற இடைச்சொல் மறைஞ்சு வரத சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த சுடுசோறுன்றத சுட்ட சோறு, சுடும் சோறு, சுடுகின்ற சோறு என்று நம்ம எடுக்கலாம் 3 காலத்துக்கு. ஆகவே இது 2வது வினைத்தொகையாக வரும். அடுத்தது 26வது களவெடுத்தாலும் பொய் சொல்லாதே. இங்கு இடைச்சொல் உணர்த்தும் பொருள். விடைய பாருங்க. முதலாவது இழிவு, 2வது எதிர்மறை, 3வது உயர்வு, 4வது உடன்பாடு. விடை எதிர்மறை. 27வது பாருங்க. பின் வருவனவற்றுள் செயற்படு பொருள் குன்றிய வினையாக அமைவது. இந்த செயற்படு பொருள் குன்றா வினை என்றா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வசனத்துல செயற்படு பொருள் இல்லாம வந்தா அது செயற்படு பொருள் குன்றிய வினையாகவும், இருந்தது சொன்னா செயற்படு பொருள் குன்றா வினையாகவும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம செயற்படு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு எதை என்ற கேள்வியை கேட்பாங்க பயனிலையோடு சேர்த்து. இப்ப இந்த வினையோட சேர்த்து நம்ம கேட்கலாம். படித்தான், எதை படித்தான்? பாடத்தை. ஏதோ உண்டா விட வரும். உண்டான், எதை உண்டான்? ஏதோ ஒரு சாப்பாடு உண்டிருக்கான். சென்றான், எதை சென்றான்? விட இல்ல. எடுத்தான், எதை எடுத்தான்? ஏதோ ஒன்று எடுத்திருக்கான், பெண்ணையோ ஏதோ உண்டு. அப்ப இங்க பொருத்தமான விடை எதன்னு பார்த்தோம்னு சொன்னா 3வது சென்றான். அடுத்தது 28வது அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றொகுதி. இது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. நமக்கு நம்மட தமிழ் நெடுங்கணக்கு எழுத்துக்கள் தெரிஞ்சாலே அதை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அகராதி ஒழுங்குண்டா முதலாவது ஆனா அவனா அந்த லைன்ல போகும். இங்கால இக்கன்னா இங்கன்னாண்டா அந்த லைன்ல போகும். அந்த ஒழுங்கு முறையில பார்த்தோம்னு சொன்னா சரி. இதை பார்க்கக்குள்ள முதலாவது எப்படி பார்க்கணும்னா முதலாவது எழுத்து ஓர்டர்ல வருதா நம்ம முதலாவது பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா முதலாவது எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல வைக்க 2வது எழுத்தை பார்க்கணும். இப்ப இதுல பார்ப்போம். பட்டம், பள்ளம், பக்குள், பருந்து. இது முதலாவது. 2வது
காப்பு காகம் காலம் காட்சி. 3வது தம்பி தத்தை தண்ணீர் தச்சன். 4வது மேகம் மேசை மேதினி மேளி. இதுல பாத்தீங்கன்னா எல்லா எழுத்துமே வந்து முன்னுக்கு வார எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. அப்ப நம்ம 2வது எழுத்தை தான் பார்க்கணும். பார்ப்போம். முதலாவதுல பட்டம் பள்ளம் பக்குள் பருந்து. 2வது பாருங்க இட்டன்னா இல்லன்னா இக்கன்னா ரூனா. இதுல இக்கன்னான்றது முன்னுக்கு வந்திருக்கணும். ஆகவே இந்த முதலாவது வராது, அகராதி ஒழுங்குல வரபடியா. 2வது பாருங்க காப்பு காகம் காலம் காட்சி. இதுல இப்பன்னா கானா அங்கெல்லாம் போக தேவையில்ல, கானா முன்னுக்கு வந்திருக்கணும். ஆகவே அதுவும் வராது. 3வது தம்பி தத்தை தண்ணீர் தச்ச. இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா இச்சன்னான்றது முன்னுக்கு வந்திருக்கணும். இம்மன்னா இத்தன்னா இன்னன்னா இச்சன்னா இங்க கடைசியில வந்திருக்கு. ஆகவே இதுவும் வராதுண்டா. 4வது பார்க்கவே வேணாம். 4வதுதான் விட. என்னது மேகம் மேசை மேதினி மேளி. வேணும்னா நீங்க அந்த ஒழுங்கையும் பார்க்கலாம். அது சரியா இருக்கும் பாருங்க. கானா, அதுக்கு பிறகு சையன்னா, அதுக்கு பிறகு தீனா, அதுக்கு பிறகு லீனாவில வந்திருக்கு. அந்த ஓர்டர் வந்து சரியா இருக்கு. இப்படி இருக்கிறத பார்த்து நீங்க போட்டீங்கன்னா சரி. அடுத்தது கேட்டிருக்கு 29ஆம் 30ஆம் வினாக்களில் பொருத்தமற்ற உதாரணங்கள் இடம்பெற்றுள்ள சொற்றொகுதியை தெரிவு செய்க. இந்த ஒவ்வொரு கேள்வியை வாசிக்கக்குள்ளையும் பொருத்தமற்றதா பொருத்தமானதா என்று கேள்வியை நல்லா வாசிக்கணும். நம்ம சில நேரம் அவசரத்துல என்ன செய்யறது, பொருத்தமானதா பொருத்தமற்றான்னு பாக்கலாம். பொருத்தமானதான் கேட்டுருக்காங்கன்னு கூட நம்ம விருப்பத்துக்கு பொறுத்து போறது. இதை சரியா பார்க்கணும். 29வது கேள்வியை பாருங்க. ஆக்குப்பெயர் முயற்சி கோர்வை புவியியல் அதெல்லாம் சரி. கூட்டுப்பெயர் நீர் யானை புத்திசாலி தொலைபேசி. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. கூட்டுப்பெயர்ண்டா 2 பேர் சொல் வாரது தானே பெயர் சொல், வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் அப்படின்னு சேர்ந்து ஒரு பெயர் சொல் உருவாக்குறது கூட்டுப்பெயர்னு சொல்றது. நீர் சக யானை புத்தி சகசாலி. இங்க புத்தி சகசாலி என்றது ஆக்கப்பெயர். ஆகவே இங்க பொருத்தமற்றது வந்து இந்த கூட்டுப்பெயர் தான். மாற்று பெயர்ண்டா உனக்கு பதிலீடா பயன்படுத்துற நான் நீயவன் அது சரி. தொழிற்பெயர் படித்தல் வந்தமே போகாம இதெல்லாம் சரி. அடுத்தது 30வது பாருங்க. பேரச்சம் வினையச்சம் தற்பவம் தற்சமம் என்று கேட்டிருக்கு. பேரச்சம்ண்டா ஒரு எச்ச வினை வந்து முற்றுப்புறத்துக்கு பெயர் சொல்ல எதிர்பார்த்திருந்தா அது பேரச்சம்னு சொல்லுவாங்க. வினை சொல்ல எதிர்பார்த்திருந்தா அது வினையச்சம் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பேரச்சம்ண்டா வந்த மனிதன். முடிக்கக்குள்ள பின்னால பெயர் சொல் வரும். உண்ட மனிதன், அடுத்தது பெய்த மழை இப்படின்னு சொல்லலாம். வினை எது பாருங்க. போய் வந்தான், நின்று போனான் இப்படி ஏதாவது ஒன்று சேர்க்கலாம் தானே அங்கே வினை சொல்லுண்டு. அப்ப அது சரி. அடுத்தது தற்பவம் தற்சமம் என்று சொன்னா இது வந்து வட சொல்லோட சம்பந்தப்பட்டது. தமிழ் மொழி வந்து வட சொற்கள் கலந்து இருக்குது. இதை வந்து தற்சமம் தற்பவம் என்று 2 வகையில பிரிப்பாங்க. இதுல தற்சமம் என்று சொன்னா என்னன்னா வடமொழியில இருக்கிற சொல்ல அதே சொல்லையே அப்படியே தமிழ்ல பயன்படுத்துறது சொல்றது தற்சமம் என்று. தற்பவம் என்றா வடமொழி சொல்ல தமிழ்ல பயன்படுத்துவாங்க. ஆனா வடமொழி எழுத்துக்களுக்கு பதிலாக தமிழ்ல வேறு எழுத்துக்கள் போட்டிருப்பாங்க. இதுல பாருங்க. உதாரணத்துக்கு தற்பவம் என்ற சொல்லுக்கு புருடன் என்றா அங்க புருஷன் என்று வரும். இலக்குமி என்றா லட்சுமி என்று வரும். அபிடேகம் என்றா அபிஷேகம் என்றது வரும். இங்க என்ன செய்றாங்கன்னா தமிழ் எழுத போட்டிருக்காங்க. அப்ப அது சரி. தற்சமம்க்கு பாருங்க. கமலம் குங்குமம் இதெல்லாம் வட எழுத்து தான். அடுத்தது அரண் என்றது வந்து ஹரன் என்று வரும். ஆனா இங்க அரண் என்று பயன்படுத்திருக்காங்க. இது தற்சமத்துக்குரியது இல்ல தற்பவத்துக்குரிய சொல். ஆகவே இங்க பொருத்தமானது சரியான விடை தற்சமம் என்ற அந்த தொகுதி தான். அடுத்து பாருங்க. புள்ளி கோடிட்ட இடத்தினை நிரப்புவதற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. பொதுவாகவே இந்த தமிழ் புஷ்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி அமைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் ஒரே மாதிரி கேள்வி அமைப்பாகவே வரும். நீங்க நிறைய ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி செஞ்சு பயிற்சி ஆக ஆக உங்களுக்கு இதெல்லாம் தானாவே வரும். எந்த அளவுக்கு பயிற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பேப்பர்ஸை நம்ம செய்யலாம். இப்ப 31வது கேள்வியை பார்க்கலாம். 31வது கேள்வியில ரவி விபத்துக்குள்ளான வாகனத்திற்கு கோடு செய்திருந்தான். முதலாவது விட இழப்பீடு, 2வது முதலீடு, 3வது காப்புறுதி, 4வது பாதுகாப்பு. இழப்பீடுண்டா இழந்ததுக்கு பிறகு கிடைக்கிறது. முதலீடுண்டா ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யப்படும்டா அதுக்கு போடுவாங்க. அடுத்தது காப்புறுதி என்று சொன்னா இன்சூரன்ஸ். அதுதான் இதுக்குரிய விடை. 4வது பாதுகாப்பு. அடுத்த 32வது பாருங்க. ஊழல் தொடர்பாக லஞ்ச ஊழல் டேஷ் விசாரணையை முடுக்கிவிட்டது. லஞ்ச ஊழல் அங்கால என்ன வரும்டா முறைப்பாட்டு குழு, ஆணைக்குழு, நடவடிக்கை குழு, விசாரணை குழு. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்று நம்ம சொல்லுவோம். விடை 2வது. 33வது கேள்வியை பாருங்க. நமது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல நிறுவனங்கள் கோடு செய்தன. முதலாவது காப்பீடு, 2வது விளம்பரம், 3வது இழப்பீடு, 4வது முதலீடு. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பொருளாதாரம் சம்பந்தமா வாரவழியா என்ன செஞ்சிருப்பாங்க. விட வந்து 4வது முதலீடு. கண்ணன் கண்காட்சியை பார்வையிடுவதற்கு கோடு பெறுவதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினான். முதலாவது நுழைவுச்சீட்டு, 2வது பருவச்சீட்டு, 3வது உறுதிச்சீட்டு, 4வது பற்றுச்சீட்டு. கேள்வி என்ன. பார்வையிடுவதற்கு கண்காட்சியை பார்க்க உள்ள போறதுக்கு என்ன சீட்டா இருக்கும். நுழையிறதுக்காக கேட்கக்கூடியது நுழைவுச்சீட்டு. அப்ப விடை முதலாவது. அடுத்தது இந்த 35 36வது கேள்வி எப்படியான கேள்வி என்றால் முற்பகுதிக்கு பொருத்தமான முடிக்கும் பகுதியை தெரிவு செய்க என்ற அமைப்பில் அமைஞ்ச கேள்வி பாருங்க. அரசாங்கம் இதுவரை காலமும் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் தனித்தனியான
அறிக்கைகளை அங்கால முடிக்கிறத தெரிவு செய்யணும். முதலாவது வெளியிட்டு வந்தன, 2வது வெளியிட்டு வரும், 3வது வெளியிட்டு வருகின்றது, 4வது வெளியிட்டு வந்தது. இங்க கேள்வியை பாருங்க. அரசாங்கம் இதுவரை காலமும், 2வது இறந்த காலம், இவ்வளவு காலத்துக்கும் 15 இருக்குது வந்திருக்குது என்றா இறந்த காலத்துல வரும். அடுத்தது யார் வெளியிட்டு வந்தா அரசாங்கம். அப்ப வெளியிட்டு வந்தது என்றதான் இதுக்கு மிகவும் பொருத்தமானது. 4வது விடை. 36வது விலங்குகளோடும் பறவைகளோடும் சேர்ந்து வேடன் தானும் காட்டு வளத்தை கோடு. முதலாவது பாதுகாத்தன, 2வது பாதுகாத்தான், 3வது பாதுகாப்போம், 4வது பாதுகாக்கும். இந்த பாதுகாத்தன பாதுகாக்கும் எல்லாம் பொருத்தம் இல்லாதது. பாதுகாப்போம் என்றதை எடுக்க இல்லாத விலங்குகளும் பறவைகளும் சேர்ந்து வேடன் என்று சொல்லியிருக்கு. அப்ப என்னது? வேடன் தானும் காட்டு வளத்தை என்று வரக்குள்ள பாதுகாத்தான் என்றது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாட்டு தந்திருப்பாங்க. அந்த பாட்டை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்டிருப்பாங்க. இத பாருங்க. பண்ணக்கலாபமையில் பண்ணிய கூத்தை அங்கு வெண்முத்து மல்லிகை கண்டு சிரித்தனள். மேல்முத்தை வான் சொரிந்தான், விண்முத்தணிந்தாள் அவள் மேனி சிரித்தாள், இதை கண்ணுண்ண உண்ண கருத்தினில் இந்த கடல் வந்து பாய்ந்துடுதே. இது ஒரு பாரதிதாசன் ஒரு பாட்டு. இதுல கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க. இப்பாடலின் ஊடாக கவிஞர் வெளிப்படுத்த விளைவது. முதலாவது மயில் தோகை விரித்து ஆடியமை, 2வது மல்லிகை பூத்தமை, 3வது இயற்கை நிகழ்வால் இன்பம் ஏற்பட்டவை, 4வது வானில் நிலவு தோன்றியமை. இந்த மயில் தோகை விரித்து ஆடுறது, மல்லிகை பூக்குறது, நிலவு வாரதெல்லாம் அதுல ஒரு பகுதியா வந்திருக்கு. பிரதான விஷயம் என்ன? இயற்கை நிகழ்வுகளை தானே சொல்லியிருக்கு. அதுக்கு விட இயற்கை நிகழ்வுகளால் இன்பம் ஏற்பட்டமை வரும். அடுத்தது 38வது மேல்முத்தை வான் சுரிந்தான் என்ற தொடர் மூலம் உணர்த்தப்படுவது. மேலான முத்துக்களை வானம் சுரிந்தது, மேலேதான் முத்துக்கள் கொட்டும், முத்துக்கள் வானத்துக்கு மட்டுமே சொந்தம், வானத்தில் நட்சத்திரங்கள் தோன்றுதல். இது சரியான விடை. வானத்தில் நட்சத்திரங்கள் தோன்றுதல். 39வது கருத்தினில் இன்ப கடல் வந்து பாய்ந்துடுது என்பதன் ஊடாக வெளிப்படுத்தப்படும் பொதுத்தன்மை. முதலாவது வெளிப்படையானது, 2வது எல்லை இல்லாதது, 3வது உயர்வானது, 4வது ரகசியமானது. சரியானது 2வது எல்லை இல்லாதது. அடுத்து பாருங்க. கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. 40வது கேள்வி. அவற்றை ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான பந்தி ஒன்று அமையும். அதற்கு பொருத்தமான வைப்பு முறையை தெரிவு செய்க. ஆனா பாருங்க. மக்களின் வாழ்க்கையானது ஐவகை நில அடிப்படையில் பகுக்கப்பட்டிருந்தன. அவன் அவ்வாதாரங்களின் மூலமாக மக்களின் வாழ்க்கை முறைமைகளை அறிய முடிகின்றது. இச்சங்க காலம் பற்றி அறிவதற்கு பல ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. பிற்கால மக்களின் வாழ்க்கை முறைமைக்கும் அதுவே அடிப்படையாக அமைந்தது. ஊனா தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்க காலமே முதலாவது காலகட்டம் என கூறப்படுகிறது. இதுல பாருங்க. இந்த ஊனாதான் முதலாவது வரும். சங்க காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஊண்டா வரும். 4 விடையிலையும் பார்த்தீங்கன்னா ஊனா 4வதுல இருக்குது. 4வதுல மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா ஒருவேளை 4வது தான் விடையா இருக்கணும். மற்றதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கு பிறகு நம்ம ஈனா எடுக்கலாம். ஏனென்றா இச்சங்க காலம் பற்றி அறிவதற்கு பல ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. அப்ப ஆதாரங்களோட ஜாயின் பண்ணி ஈனாக்கு அப்புறம் ஆவண்ணாவை எடுக்கலாம். ஆதாரங்களின் மூலமாக மக்களின் வாழ்க்கை முறைமைகளை அறிய முடிகின்றது. ஆவண்ணாக்கு பிறகு அதோட தொடர்ச்சியா அந்த மக்களின் வாழ்க்கை தொடர்ந்து வருது பாருங்க. மக்களின் வாழ்க்கையானது ஐவகை நில அடிப்படையில் பகுக்கப்பட்டிருந்தன. கடைசியா பிற்கால மக்களின் வாழ்க்கை முறைமைக்கும் அதுவே அடிப்படையாக அமைந்தது. ஆகவே இதுக்குரிய விட என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 4வது ஊனா ஈனா ஆவண்ணா ஆனா ஏன்னா. இவ்வளவுதான் இந்த பகுதி 1க்கானது. பகுதி 1 கேள்வியை பொறுத்த வரைக்கும் அதுல பயிற்சி தான் முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு நிறைய பேப்பர்ஸ் எடுத்து செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பகுதி 2க்குரியது இதை தொடர்ந்து அப்லோட் செய்யப்படும். அப்லோட் செய்யப்பட்டதுக்கு பிறகு டிஸ்கிரிப்ஷன்லையும் இங்க கார்ட்லையும் கொடுத்திருப்பேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.